மாகாணி வந்து நம்ம இப்போ ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம்ல. ம் ஸோ அது பத்தி ஏதாவது பெனிஃபிட்ஸ் என்ன நெறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால அது இதுல சொல்லிடலாமா? ஓஎஸ் தாராளமாக சொல்லலாம். இப்போ மாகாணி கிழங்குன்னா அதோட வாசனை பார்த்தா லைட்டாக நன்னாரி வாசனை இருக்கும். நல்லா ப்ரௌனாக இருக்கும். மண்ணாக இருக்கும். செம்மண்ணில் இருக்குதான் விளையுது அது. அதை நல்லா அலம்பணும். மண் போக அலம்பி தோலை சீவி அது உள்ள ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நறுக்கினா தான் மாகாணி கிழங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறேன். இன்றைக்கி தான் பேட்ச் போட்டேன். இந்த பாருங்கள் 2 கிலோ தான் இருக்குது. அவ்வளோ வேக வேகமாக ஆர்டர் போயிடுது. நம்மளது ஃபேமஸே வந்து மாகாணி ஊறுகாய் தான். உடல் சூடுக்கு, வாதத்துக்கு, நரம்புக்கு, அப்புறமா பித்தத்துக்கு ரொம்ப நல்லது. இது உடம்புல இருக்கிற நச்சை எடுக்கும். அப்புறமா ரத்தத்தை சுத்தம் பண்ணும். இப்படி நிறைய அதோட பயன்கள் சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக நீங்களும் புதுசாக இருக்குது எங்களுக்கு இந்த ஊறுகாய் பற்றி தெரியாதுன்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ரெகுலராக சாப்பிட்லாம்.